நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்கள்ல 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இப்படியாக எழுதி இருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினாலே தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. அன்பானவர்களே, தண்ணீரால் நிரம்பிற்றுன்னு சொல்லி ஒரு 2-3 பாகத்தை நிரம்பப்படுதல் அப்படின்னு சொல்லி 2-3 பாகத்தை கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாம வெளியிட்டு இருக்கிறோம், வசனத்தை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கும் அதே வசனத்தை தான் எடுத்து நாம தியானிக்க போகிறோம். இதிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருந்து கிரியை செய்யும்படியாக ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? ஆபிரகாம் வழிபட்டு தொழுது கொள்ளப்பட்ட அன்பு தெய்வத்தை நோக்கி பார்ப்போமா? ஈசாக்குடைய பய பக்திக்கு உரியவரை நோக்கி பார்ப்போமா? யாக்கோபுடைய வல்லவரை நாம துணையாய் கொள்வோமா? முகத்தை தரிசிப்பேன், முகத்தை தரிசிப்பேன், முகத்தை தரிசிப்பேன் நானும். முகத்தை தரிசிப்பேன், முகத்தை தரிசிப்பேன் நானும். காலையிலே எழுந்து கர்த்தர் பாதம் பணிந்து, காலையிலே எழுந்து கர்த்தர் பாதம் பணிந்து, காத்திருந்து ஜெபித்து புது பலன் அடைந்து, காத்திருந்து ஜெபித்து புது பலன் அடைந்து, அல்லேலூயா ஆமென். நீங்க இப்படி சொல்லலாமா? அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா 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 ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படி வந்திருக்கிறோம் அப்பா. ஜோஸ்வா டிவி மூலமாக கொஞ்ச நேரம் வேத வசனத்தை தியானிக்கும்படி வந்திருக்கின்றோம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் ஏதோம் தேசத்தின் வழியாய் தண்ணீர் வந்ததுனால தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. கர்த்தராகிய ஆண்டவரே, காருண்ய தெய்வமே, கொடுத்த வேத வசனத்தின் மூலமாக நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். வேத வசனங்கள் எல்லாம் ஆவியானவராலே அருளப்பட்டவைகள். அவைகளிலே உயிர் இருக்கிறது, இவைகளுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. இந்த உயிரும் உம்முடைய ஜீவனும் ஜோஸ்வா டிவி மூலமாக ஜனங்களுக்குள்ளே சென்று சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஜனங்களை உன் பக்கம் இழுக்கும்படி இவைகள் ஜனங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பானவர்களே, 2 ராஜாக்கள்ல 3ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இப்படியாக தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்கள் பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார்
இப்படியாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாம் கேட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு மறுநாள் காலமே பலியிடும் நேரமே, மறுநாள் காலமே பலியிடும் நேரமே, தேசம் தண்ணீரால் நீரம்பிற்று, தேசம் தண்ணீரால் நீரம்பிற்று, மறுநாள் காலமே பலியிடும் நேரமே, தேசம் தண்ணீரால் நீரம்பிற்று, தேசம் தண்ணீரால் நீரம்பிற்று, உள்ளம் ஆவியால் நீரம்பிற்று, உள்ளம் பரிசுத்த ஆவியால் நீரம்பிற்று, ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் வசனம் அதை நாம் தியானிக்கும் போதும் உள்ளோ நீரம்பும், உள்ளோ நீரம்பும், உங்க உள்ளோ நீரம்பிடும், உங்க உள்ளோ நீரம்பிடும், உங்க வாழ்க்கை பள்ளமெல்லாம் நீரம்பிடும், மறுநாள் காலமே பலியிடும் நேரமே, தேசம் தண்ணீரால் நீரம்பிற்று, தேசம் தண்ணீரால் நீரம்பிற்று. ராஜாக்கள்ல 4ஆம் அதிகாரத்துல நம்ம கடந்த செய்தியில தியானித்தோம். ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி தன் பிள்ளைகளோடு கஷ்டப்பட்ட போது அங்கே எலிஷா தீர்க்கதரிசி ஒரு குடத்து எண்ணெயிலிருந்து பல குடங்களில் எண்ணெய் நிரம்பும்படியாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த அற்புதம் நடந்தது, அந்த அடையாளம் நடந்தது, ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்தது. எலிஷாவை கொண்டு கர்த்தர் இப்படி செய்தார். அதனால தான் இங்கே வேதத்துல வாசிக்கிறோம். இந்த 2 ராஜாக்கள்ல 2 அதிகாரத்துல பாருங்க 18வது வசனத்துல, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். அல்லேலூயா. அற்பமான காரியம் கர்த்தருக்கு இது, அற்பமான காரியம் கர்த்தருக்கு இது, அற்பமான காரியம், அற்பமான காரியம் கர்த்தருக்கு இது, அற்பமான காரியம் கர்த்தருக்கு இது. பாருங்க, எலிஷா தீர்க்கதரிசி சொல்றான், நான் செய்கிற அற்புதம், கர்த்தரை கொண்டு நான் செய்கின்ற அற்புதம், இது என் தேவனாய கர்த்தருக்கு ஒரு லகுவானது, அற்பமான காரியம். ஏனென்றால் ஒரே ஒரு விளக்க கொழு ஏற்றி உலகம் முழுவதும் வெளிச்சம் கொடுக்கின்ற தேவனாகிய கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய, ஒரு அதிசயத்தை செய்ய, உங்க குறைகளை தீர்க்க, நிறைவை கொடுக்க, கவலைகளை போக்க, கண்ணீரை துடைக்க அற்பமான காரியம், அற்பமான காரியம் கர்த்தருக்கு இது, அற்பமான காரியம் கர்த்தருக்கு இது. உங்க கவலைகளை போக்கவும், உங்க கண்ணீரை துடைக்கவும், உங்க கவலைகளை போக்கவுமே, உங்க கண்ணீரை துடைக்கவும், துன்பங்கள் எல்லாம் மாற்றவும், சந்தோஷப்படுத்தி மகிழவும், துன்பங்கள் எல்லாம் நீக்கவும், சந்தோஷப்படுத்தி மகிழவும், அற்பமான காரியம் கர்த்தருக்கு இது, அற்பமான காரியம் கர்த்தருக்கு இது. உங்களுக்கு நீங்க இது நடக்குமா நடக்காதா, இது கிடைக்குமா கிடைக்காதா, இந்த நன்மை வந்து சேருமா சேராதா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? சந்தேகப்படுவீர்கள் ஆனால், அபிவிசுவாசம் கொள்ளுவீர்களானால் நிரம்புவது உங்க வாழ்க்கையில வருவதில்லை, நிறைவு வருவதில்லை,
நீங்க அபிவிசுவாசத்தை அகற்றிவிட்டு விசுவாச கேடகத்தை பிடித்து கொண்டு என் தேவனாகிய கர்த்தருக்கு இது ஒரு அற்பமான காரியம். எலிசா அப்படித்தான் சொன்னா, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். தண்ணீரை பள்ளத்தாக்குல நிரப்பவும் முடியும், தண்ணீர் மேல நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற அன்பு தெய்வம் இயேசு நடக்கவும் முடியும். தண்ணீரை திராட்சை ரசமாக, ருசி உள்ள திராட்சை ரசமாக மாற்றவும் முடியும். அப்பங்கள் 5ஐயும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்து மீதியானவைகளை 12 கூடைகளில் எடுத்து நிரப்பி வைக்கவும் முடியும். அந்த அன்பு தெய்வத்தை தான் நாம் இன்றைக்கு தியானித்து கொண்டிருக்கின்றோம். எலிசா தீர்க்கதரிசியை பயன்படுத்தின தேவனாகிய கர்த்தருடைய செயல்பாடுகளை நாம இந்த 2 ராஜாக்கள் 3 அதிகாரத்துல உள்ள பகுதிகளை நாம தியானித்து கொண்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த எலிசா தீர்க்கதரிசி தண்ணீர் மூலமாக பல இடங்கள்ல அற்புதத்தை செய்து கொண்டே வருகின்றார். காரணம், எலிசா தீர்க்கதரிசியும் எலியாவும் ஒருமுகப்பட்டு வருகிறார்கள். இதற்கு முந்தின வசனங்கள்ல அப்போ எலியா சொல்றான், இந்த மாதிரி என்னை தேவனாகிய கர்த்தர் யோர்தானுக்கு அனுப்புகிறார், நான் போய் வரவா, நீ இங்கே காத்திரு அப்படின்னு சொல்லி எலியா தீர்க்கதரிசி சொல்ல, என் ஜீவனே போனாலும் சரிதான், நான் உம்மை விட்டு நான் உம்மை கூட கட்டாயம் வருவேன் அப்படின்னு சொல்லி உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுவான். அப்போ வா அப்படின்னு சொல்லி எலியாவும் எலிஷாவும் பிரயாணப்படுகிறதற்கு ஆயத்தமானாங்க. அப்போ யோர்தான் நதியில் உள்ள தண்ணீர் இவர்களுக்கு குறுக்க நின்றது. அப்பொழுது எலியா தீர்க்கதரிசி சால்வையை எடுத்தான், அதை முறுக்கினான், அந்த யோர்தானை அடித்தான், அது 2ஆக பிரிந்தது. அடுத்து சில வசனங்கள்ல எலியாவை கர்த்தர் சுழல் காற்றிலே எடுத்துக்கொண்டார். அப்பொழுது அதுக்கு முன்பதாக கேட்டிருந்தான், நான் கர்த்தர் என்னை சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது நீ உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று இந்த எலியா தீர்க்கதரிசி எலிஷாட்ட சொல்லுகின்ற போது, ஆண்டவனே உம்மிடத்தில் இருக்கிற 2 வரங்கள் ரெட்டிப்பா எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த எலிஷா தீர்க்கதரிசி கேட்கின்றான். அப்பொழுது எலியா சொன்னான், அற்பமான காரியத்தை நீ கேட்டுட்ட, ஆனால் இது நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை நீ பார்ப்பாயானால் அந்த ரெட்டிப்பான வரத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று அங்கே இருவரும் பேசி கொண்டிருக்கின்ற போது யோர்தானை விட்டு அகன்று போன உடனே சுழல் காற்றிலே எலியா கர்த்தரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். உடனே எலிஷாவுக்கு, ஐயோ, இஸ்ரவேலுக்கு ரதங்களும் குதிரை வீரருமாக இருந்தவரே, இப்பொழுது நீர் கர்த்தரிடத்தில் போய்விட்டீரே ஆண்டவனே என்று சொல்லி அங்கே பல வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கின்ற வேளையில், தனித்து விடப்பட்ட வேளையில் அங்கே பாருங்க, அந்த எலியாவுடைய சால்வை மேலிருந்து கீழே பறந்து வருகிறதை அவன் எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்ட உடனே அதே மாதிரி சால்வையை முறுக்கினான், அந்த தண்ணீரை யோர்தானை அடித்தான், அந்த தண்ணீர் 2ஆக பிரிந்தது. பாருங்க, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படுகிற நேரத்திலே தண்ணீர் தேச வழியாய் வந்தது, குளங்களை நிரப்பினது, தேசத்தை நிரப்பினது அப்படின்னு சொல்லி தண்ணீரில் இரும்பை மிதக்க பண்ணின எலிசா இந்த சால்வையை முறுக்கி, எலியாவின் தேவன் எங்கே என்று யோர்தானை அடிப்பாயா இன்றே, எலியாவின் தேவன் எங்கே என்று யோர்தானை அடிப்பாயா இன்றே, யோர்தான் நதி 2ஆக பிரியும், யோர்தான் நதி 2ஆக பிரியும், உன் பாதங்கள் நடக்க பாதைகள் கிடைக்கும், உன் பாதங்கள் நடக்க பாதைகள் கிடைக்கும். சாப்பாத்தின் மகனான எலிசா 12 ஓட்டும் மனுஷா, உன்னை நான் தேடியே வந்தேன் நான் எலியா எலியா. பாருங்க, தண்ணீரை கொண்டு எலிசா தீர்க்கதரிசி அநேக அற்புதத்தை கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் கொடுத்த அந்த பெரிய ஒரு பொறுப்பினாலே இப்படியாக தண்ணீர் மூலமாக எலிசா தீர்க்கதரிசி அற்புதம் செய்து கொண்டு வருகின்றார். அதில் ஒன்றுதான் இந்த
2 ராஜாக்கள்ல உள்ள 3 அதிகாரத்தில் உள்ள 20வது வசனத்தில் பலி செலுத்தப்படுகிற நேரத்தில் நீங்க பலி செலுத்துகிறீர்களா? காலமே எழுந்து கர்த்தரை துதிக்கிறீர்களா? நீங்க ஜெபியுங்க, துதியுங்க, கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்க. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார், உங்கள் கண்கள் காணும்படியாக. அன்பானவர்களே, அப்படி நீங்க செய்வீர்களா? இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் இப்படியாக 2ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். பாருங்க, 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். பிரியமானவர்களே, சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஜோசுவா டிவி மூலமாக முதல் கர்த்தர் என்னோடு பேச வைத்த, என்னை பேச வைத்த, பிரசங்கிக்க வைத்த முதல் செய்தி கிறிஸ்துவின் முதலாம் அற்புதம். அதில் உள்ள ஒரு வசனத்தை இன்றைக்கும் மறுபடியுமாக அந்த நாட்களில் இசையில்லாமல் பாடி பிரசங்கித்தேன். இந்த நாட்களில் இதை இசையோடு பாடி பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். இயேசு சொன்னார் 7ஆம் வசனத்தில், 2ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் 7ஆம் வசனத்தில் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில், அந்த 8ஆம் வசனத்தில் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மோண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாததினாலே அவன் திராட்சரசத்தை திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்த ரசத்தை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. முதலாவது நல்ல ரசம், அதை அடுத்து ருசி குறைந்த ரசம். முதலாவது ருசி உள்ள ரசம், மறுபடி வர கூட்டம் அதிகரிக்க கல்யாண வீடு நிரம்ப குறைவுள்ள ரசம். ஆனால் இங்கே முதலேயும் நல்ல ரசம், பின்பாகவும் நல்ல ரசம். பாருங்க, அவங்க இப்படி தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுவதற்கு காரணம் என்ன? இயேசு சொன்னார், வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள். நிரப்பினாங்க. ஊற்றிடச் சொன்னாரே தண்ணீரைத்தான், நிரப்பிடச் சொன்னாரே ஜாடிகளைத்தான். ஊற்றிடச் சொன்னாரே தண்ணீரைத்தான், நிரப்பிடச் சொன்னாரே ஜாடிகளைத்தான். இயேசு சொன்னதை அவர்கள் செய்தார்கள், அற்புதம் கண்களால் கண்டார்கள். இயேசு சொன்னதை அவர்கள் செய்தார்கள், அற்புதம் கண்களால் கண்டார்கள். தண்ணீரை ருசி உள்ள திராட்சை ரசமாய் மாற்றி தந்தாரே என் இயேசுதான். தண்ணீரை ருசி உள்ள திராட்சை ரசமாய் மாற்றி தந்தாரே என் இயேசுதான். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில துக்கமோ, துயரமோ, தோல்வியோ, பிரச்சனையோ, பிசாசின் போராட்டமோ, ஏமாற்றமோ, துக்கமோ, துயரமோ, எவைகள் வந்தாலும் நீங்க முழங்கால் படியிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு வியாதியா இருக்கலாம், உங்களுக்கு ஏதோ ஒரு சில துரத்துதல், கண்களுக்கு தெரியாதவைகள். தாவீது நாட்கள்ல, பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல கண்களுக்கு தெரிகின்ற எதிரிகள் இருந்தாங்க. இந்த நாட்கள்ல விசுவாசிகளே, வேதத்தை நேசிக்கிறவர்களே, இயேசுவின் மேல் அன்பு வைத்திருக்கின்றவர்களே, கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்களே, 2 வித சந்தோஷம் நமக்கு உண்டு என்று, ஒரு 2 வித வாழ்க்கை நமக்கு உண்டு என்று, ஒரு வாழ்க்கை உலகத்தில், இன்னொரு வாழ்க்கை அந்த அழியாத ஒரு வாழ்வு விண்ணகத்தில் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கின்றவர்களே,
உங்களுக்கு கண்களுக்கு தெரியாத எதிரிகள் இந்த உலகத்திலே உண்டு. அந்த எதிரிகளை நீங்க ஜெயிக்க வேண்டுமானால் என் சத்துருக்களை நான் தொடர்ந்து பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் என்று நீங்க சொல்ல வேண்டுமானால், அவர்கள் எழுந்திருக்க மாட்டாத படிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக வெட்டினேன் என்று சொல்ல வேண்டுமானால், கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்குங்க, ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினீரே இயேசு நாயகரே, எங்கள் வேத பாரகரே, பிரதான ஆசாரியரே, எங்களுக்காக இரத்தத்தை சிந்தினவரே, உங்களுடைய இரத்த துளிகள் இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீருக்குள் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க குடிக்கிற போது உங்க வியாதி தீரும். நீங்க இவைகளை உங்களுக்கு போராட்டத்திற்கு மேல போராட்டம், துக்கம், இன்னும் பிரச்சனை சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்வீர்கள். ஆனால் பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை இரத்தத்தின் வல்லமை இதில் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் வீடுகளில் மாடியில் சுற்றி தெளிப்பீர்களானால் கண்களுக்கு தெரியாத எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, அப்படி செய்வீர்களா? அப்படி செய்வீர்களானால் அன்றைக்கு கானான் கல்யாணத்தில் கலந்த இயேசு கலந்திட வந்துவிட்டார் நம்மோடும். கானான் கல்யாணத்தில் கலந்த இயேசு கலந்திட வந்துவிட்டார் நம்மோடும். வாஞ்சையாக வந்து வரவேற்க வாங்க, நம்மோடும் தங்கியே நன்மை செய்வார். வாஞ்சையாக வந்து வரவேற்க வாங்க, நம்மோடும் தங்கியே நன்மை செய்வார். உண்மை இது, உண்மை இது, உண்மை இது, ஓஹோ உண்மை இது. விசுவாசிப்போருக்கு எல்லாமே கூடும், எல்லாமே கூடும். உண்மை இது. இப்படி நீங்க ஜெபிப்பீர்களா? இந்த காரியத்தை செய்வீர்களா? ஒரு நாள் இரவு வேளையில இரவு முழுதும் எனக்கும் என் மனைவிக்கும் தூக்கமே வராத ஒரு நிலை. அப்பொழுதுதான் இந்த கிறிஸ்துவின் முதலாம் அற்புதம் என்று சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஜோசுவா டிவியில் கொடுத்த அந்த செய்தியை நானும் என் மனைவியும் அந்த ராத்திரி நேரத்தில் நடு ராத்திரியில் கேட்டுக்கொண்டே இருந்தோம். கேட்டுக்கிட்டு கேட்க கேட்க கிறிஸ்து இயேசு அந்த செய்த அற்புதம், அடையாளம், இவைகளை எல்லாம் அந்த சம்பவங்களை நாங்கள் கேட்டு கர்த்தர் கொடுத்த பாட்டை பாடுவதை நாங்களும் கூட சேர்ந்து பாடி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஜெபமே பண்ண முடியாத ஒரு நிலை. 2 மணிக்கு மேலே இருக்கும். ஜெபமே பண்ண முடியாத ஒரு நிலை. துயரம், கவலை, கண்ணீர், தூக்கம் வராத ஒரு சூழல். அப்படி இருந்த வேளையில் கிறிஸ்துவின் முதலாம் அற்புதம் என்ற அந்த செய்தியை கேட்டு கர்த்தருடைய அந்த தண்ணீரை திராட்சை ருசியுள்ள திராட்சை ரசமாய் மாற்றினார் என்று பாடுகின்றேன் அல்லவா? இந்த பாடலை கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடலை நாம் பாடலை கேட்க கேட்க செப வாஞ்ச எங்களுக்குள்ள வந்தது. செப ஆவி எங்களை நிரப்பினது. நானும் என் மனைவியும் மறுபடி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு கிறிஸ்துவுக்குள் பலன் அடைந்து விட்டு மறுபடி நாங்கள் சரியாய் தூங்கினோம். ரொம்ப சந்தோஷம், மனசில் ஒரு நிறைவு உண்டானது. அப்படி நீங்கள் செய்வீர்களா? கிறிஸ்து செய்த அற்புதத்தை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் சொல்லலாம், அன்ற மறுநாள் காலமே பலி செலுத்தப்படுகிற நேரத்திலே தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கின்ற எல்லா குறைகளையும் தீர்ப்பதற்கு போதுமானவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அப்படியே நாம தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? உங்க வாழ்க்கையில் இருக்கின்ற குறைகள் நிறைவாகும், தடைகள், தர்க்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும். மறுநாட்காலமே பலி செலுத்தப்படுகிற நேரத்திலே தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. வாழ்க்கையில ஒரு நிறைவை கொடுக்க கர்த்தர் விரும்புகின்றார். அப்படி நம்ம ஜெபிப்போமா? யாக்கோபின் வல்லவரை நம்ம தொழுது கொள்வோமா? ஈசாக்குடைய பயபக்திக்கு உரியவரை
நமக்கு நாம் தொழுது கொண்டு அவருக்கு பலி செலுத்துவோமாம். இயேசு என்ற பெயரில் நம்மேல் வைத்த அன்பினால நம்முடைய பாவங்களை போக்க, சாபங்களை தீக்க, அந்த பரலோக வாழ்வை நமக்கு கொடுக்க இயேசு என்ற பெயரில் வந்தார் அல்லவா. இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லுங்க. ஈசாக்குடைய பயபக்திக்கு உரியவரை கண்டோம், யாக்கோபுடைய வல்லவரை துணையாகவே கொண்டோம். ஈசாக்குடைய பயபக்திக்கு உரியவரை கண்டோம், யாக்கோபுடைய வல்லவரை துணையாகவே கொண்டோம். உம்மை நாங்கள் தொழுது கொள்ள வந்தோமையா இங்கு. என் கூட சேர்ந்து சொல்வீர்களா? உம்மை நாங்கள் தொழுது கொள்ள வந்தோமையா இங்கு. நீர்தான் ஐயா என்றென்றைக்கும் எங்களுடைய நன்மையான பங்கு. முகத்தை தரிசிப்பேன், முகத்தை தரிசிப்பேன். அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சர்வ பூமி முழுவதுக்கும் ஆண்டவரே, கொஞ்ச நேரம் ஜோசுவா டிவி மூலமாக தண்ணீரால் நிரப்பப்படும் என்று நீ கற்றுக் கொடுத்த எலிஷா மூலம் செய்த அற்புதமான வார்த்தைகளை, சம்பவங்களை கொஞ்ச நேரம் தியானித்தோம். என் தேவனாகிய கர்த்தருக்கு இது மகிமையாக இருக்கட்டும், ஜனங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும், குறைகளெல்லாம் தீரட்டும், ஜனங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும், ஒரு நிறைவு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.